வணக்கம். வணக்கம். இப்போ இன்னைக்கு டெல்லியில் இந்த இண்டி கூட்டணியோட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுது. அனைத்து மாநிலத்திலிருந்தும் இண்டி கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. திமுக அந்த கூட்டத்தில் கலந்துக்கல, புறக்கணிச்சிருக்காங்க. ஏற்கனவே தலைவர் வந்து எங்கள் கழகத்தின் தலைவர் அவர்கள் ஏற்கனவே அறிக்கை வாயிலாக சொல்லியிருக்காங்க. தொண்டரோட உணர்வை இப்போ புரிந்து கொண்டு இந்த கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம், எங்கள் இந்தியா கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டார். காங்கிரஸ் செய்த துரோகம், காங்கிரஸ் பண்ண முதல் குத்திய துரோகம், அதுவும் மை காயத்துக்கு மறுநாள், அதுவும் ரிசல்ட் வந்த மறுநாளே யாருக்கும் சொல்லாத துண்டு போடுற மாதிரி அங்கே உடனே போயிட்டு ஒரு யாருமே செய்யாத ஒரு காரியத்தை இந்தியாவில் ஒரு துரோகம் பண்ணிதுன்னா அது காங்கிரஸ் மட்டும்தான். காங்கிரஸுக்கு எப்பவுமே தமிழருக்கு துரோகம் பண்ணுறதோ அல்வா மாதிரி தான் அவங்க. ஏன்னா ஏற்கனவே இலங்கையில் வந்து எவ்வளோ பேர் சாவடிச்சாங்க, அதுக்கெல்லாம் கூட நாங்கள் முட்டு கொடுத்து தலைவர் வந்து எவ்வளோ சரி ஏதோ நம்ம வந்து மறப்போம் மன்னிப்போன்ற இதில் வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் இவங்க இந்த மாதிரி கேடு கேட்டு தமிழ்நாட்டுக்கு என்ன வேணா துரோகம் பண்ணாங்கன்னு எல்லாருமே வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்களும் தமிழக மக்கள் காங்கிரஸ் மேலே பயங்கர விருப்பம் இருக்காங்க இந்தியா முழுவதுமே. ஏன்னா காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பீகாரில் கூட பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தேஜஸ்வி அதை முதலமைச்சர் கேண்டிடேட் அதை முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்றதுக்கே 10 வாட்டி அலைய விட்டார். அவர் அலைய விட்டு அதில் வேற ஒரு 7 தொகுதி 10 தொகுதி ஃப்ரெண்ட்லி போட்டின்னு சொல்லி அங்கே கெடுத்து அங்கே கூட்டணி வந்து ஜெயிக்காத காரணமே ராகுல் காந்தி தான். அதே மாதிரி நம்ம பாண்டிச்சேரி எடுத்தீங்கன்னா நான் கடைசி வரைக்கும் விடுதலை சிறுத்தை எப்படிதான் அவங்க போய் சகிச்சுருக்காங்க தெரியல. அவங்க வேட்பாளர்னால அதெல்லாம் கூட இது பண்ணி நம்ம திமுக நிற்கிற இடத்துல நின்னாங்க, வாபஸ் வாங்குற, அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி மக்களை வந்து குழப்பி அந்த பாண்டிச்சேரிக்கு தோல்வியும் முதல் காரணமே முழு முதல் காரணம் காங்கிரஸ் தான். அந்த காங்கிரஸோட அணுகுமுறை தான். அதே மாதிரி கேரளாலே அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு கூட்டணி இருந்தாலும் அவங்கள போயிட்டு அங்கே திட்டுறது. எல்லா ஸ்டேட்லயும் மம்தா பானர்ஜி கூட இவங்க சொல்லாத இப்போ கேட்காத கேள்வியா இன்னைக்கு போயிட்டு எல்லாம் வந்து அவங்க உட்காந்துருக்காங்க. ஆனால் இதுல வந்து எல்லாருமே போது எப்படியும் தான் அந்த கூட்டணி உடையதான் போகுது. யாருமே வந்து சும்மா வந்து எப்படியும் வந்து எதை சாப்பிட்டா பித்தம் தெரியுன்ற மாதிரி மோடியை வீழ்த்ததுக்கு வந்து அதை வந்து போய் நிற்கிறாங்க. ஆனால் காங்கிரஸை வச்சு வீழ்த்த முடியாதுன்னு இந்தியாவில் எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. அதனால ஒரு மாற்று அணி கண்டிப்பா வந்தாதான் இதுக்கு வந்து கரெக்டான காரணம். ஏன்னா பிஜேபியும் ஒண்ணுதான், காங்கிரஸும் ஒண்ணுதான். ரெண்டு ஒரு பக்கம் ஒரு நாணயத்தை 2 பக்கம் மாதிரி தான். 2 பேரையும் ஒழிக்கணுமே கண்டி. அதுக்காக நம்ம வந்து எப்பவுமே காங்கிரஸ் கூட சேர்ந்து ஒழிக்கிறது கண்டிப்பா நடக்காத ஒரு இது. இந்த வாட்டி அதுக்கான மாற்று அணி வந்து அமையும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தலைவர் தான் அது முடிவு பண்ணோம். கண்டிப்பா மாற்று அணி கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு தேட் பண்ணிட்டு ஒரு 100 to 150 தொகுதி யார் வின் பண்றாங்களோ அவங்க நினைச்சாதான் அந்த எந்த ஆட்சி வந்தாலும் அதை நிக்க வைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை கண்டிப்பா வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. 150 to 200 MP வின் பண்றதுக்கான சாத்தியம் இருக்கு. மாற்று அணி உருவாக்கணும். அதுல வந்து எல்லாம் அதுக்கான காரியம்லாம் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா ஆம் ஆத்மி பார்த்தீங்கன்னா டெல்லியில முக்கியமான பார்ட்டி ஆம் ஆத்மி. அதே மாதிரி பஞ்சாப்ல இப்ப ஆளுங்கட்சியா இருக்காங்க. குஜராத்ல வளர்ந்துட்டு வராங்க. அவங்க ஒரு இல்லாத ஒரு அவங்க வந்து ஒண்ணுமே செல்ஃபே எடுக்காது. இவங்க வந்து டெல்லியிலே வந்து ஒன்னும் அந்த இந்தியா கூட்டணி வின் பண்ணாது, டெல்லியிலே வின் பண்ணாது. பஞ்சாப்லயும் 3வது இடம் தான் காங்கிரஸுக்கு. அதனால ஆம் ஆத்மி தான் அங்க ஆளுங்கட்சி. 2வது இடம் பார்த்தீங்கன்னா இவங்க இருக்காங்க, சிரோமணி அகாலி இருக்காங்க, பிஜேபி. அதுக்கப்புறம் 4வது இடத்துல தான் காங்கிரஸ் இருக்கு. அதனால இவங்க வந்து ஒரு கட்டமைப்பு இதெல்லாம் ஆம் ஆத்மி இல்லாத ஒரு அணி, அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாத ஒரு அணி வந்து கண்டிப்பா வின் பண்றதுக்கு சான்ஸே இல்லை. அதனால கண்டிப்பா தோல்வி அவங்களுக்கு உறுதி. மெயினா வந்து 2 பேரையும் மோடி மாணவர்களுக்கு துரோகம் பண்றாரு, இவரை பார்த்தா நாட்டு மக்களுக்கே துரோகம் பண்றாரு. ஆனா 2 பேரையும் தோற்கடிக்கிறதுக்கான வியூகத்தை தலைவர் வகுப்பாரு. அதனால கண்டிப்பா நடக்கும். அதுக்கான தமிழக மக்கள் ஆவலா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு 2029 வந்து பார்லிமெண்ட் தேர்தல் ஒரு சிறப்பா இருக்குன்னு தான் என்னோட நம்பிக்கை. இப்போ 2029 தேர்தலில் இண்டி கூட்டணி இல்லாத ஒரு கூட்டணி திமுக தலைமையில் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. அது வந்து நம்ம எப்படியே ஆம் ஆத்மி அது மாதிரி நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி பல அணிகள்லாம் அங்க சந்திரசேகர் ராவ், ஜெகன்மோகன் ரெட்டி எல்லாருமே இருக்காங்க. நிறைய நவீன் பட்நாயக் இருக்காரு. நிறைய பேர் எல்லாம் வேற இடத்துல இருக்காங்க. எல்லாரையும் ஒன்னா சேர்க்கறது தான் தலைவரோட வேலை. இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். டெஃபினட்டா வந்து ஒரு மாற்று அணி, சிறப்பான மாற்று அணி, காங்கிரஸ் பிஜேபி இல்லாத, தேசிய கட்சி இல்லாத ஒரு மாற்று அணி இந்தியாவில் உருவாக தான் போது. அதுக்கான முன்னெடுப்பை தலைவர் கொண்டு வர நாங்களாம் எல்லாம் எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி மீட்டிங் நடக்கும்போது மம்தா பானர்ஜி கட்சியை சேர்ந்த எம்பிகள் வந்து அவங்களுக்கு
எதிராக போயிட்டு சபாநாயகர் மனு கொடுத்து தங்கள் அணியை வந்து தனியா ஒரு அணியா இயங்கணும்னு சொல்லிருக்காங்க. மம்தா பானர்ஜி வந்து இன்னைக்கு தான் டெல்லிக்கு போயிடா, பாவம் அவங்களுக்கு அங்கேயே ஷாக்கு. எல்லாம் 20 MP அங்க போயிட்டாங்க. இதை வந்து இப்போ காங்கிரஸ்காரெல்லாம் இங்க வந்து அதிமுக அப்படிதான் உடச்சி 25 பேர் திரும்பி அங்க போய் பண்ண மாதிரி இப்ப அங்க பண்ணிருக்காங்க. இங்க வாய மூடி மௌனியா இருந்த காங்கிரஸ் அங்க வந்து என்ன பண்ண போறாங்க? இதே அங்க வந்து பிஜேபி பண்ணா மட்டும், பிஜேபி வந்தா ரத்தம். இங்க அதிமுக வந்து அந்த மாதிரி பாதிக்கப்பட்டா இது வந்து தக்காளி சட்னி சொல்லுவாங்க. இவங்க அந்த மாதிரி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஊருக்கு ஒரு பேச்சு. அதனால ஒரே ஸ்டெடி மைண்ட் கிடையாது. காங்கிரஸோட புத்தியே வந்து இப்போ சீமானோட சொன்னாரு, பிச்சை எடுக்க சூடு சொரணம் இருக்கான்னு கேட்கறது. ஒரு சூடு சொரணம் இருந்தா தானே தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ பேர் சாவடிச்சவங்க தான் அவங்க. அது அந்த ஒரு எண்ணம் கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்பவுமே இருக்கு. காங்கிரஸ் என்னைக்குமே வர வைக்க கூடாதுன்னா காங்கிரஸ் அது எந்த கூட்டணியில போனாலும், அது தாவக கூட போய் சேர்ந்துனாலும் சரி, ஏதோ திமுகவோட சேர்ந்துனாலும் கொஞ்சமாவது வந்தாங்க. அங்க போனா ஒண்ணுமே வர முடியாது. மக்கள் வந்து தீர்ப்பு எழுத காத்துட்டு இருக்காங்க. இந்த இண்டி கூட்டணியோட இந்த வீழ்ச்சிக்கு முழு காரணம் ராகுல் காந்தியா அப்படிதான் சொல்றாங்க. ராகுல் காந்தி அணுகுமுறை சரியில்லை. ராகுல் காந்தி தான் மெயின், நடிப்பு தான். இது வரைக்கும் ராகுல் காந்தி தலைவர் இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரணமா தலைவர் கலைஞர் அவர்கள் 5 முறை ஆட்சி அமைச்சு ஒரு சிறப்பான வந்து அவர் மாதிரி ஒரு அறிஞரை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட தலைவரை ஒரு தடவையாவது வந்து தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ வாட்டி வந்திருக்காங்க, ஒரு தடவையாவது வந்து பார்த்திருக்காரா? அப்பயே வந்து பத்திரிகைலாம் எழுதிட்டு இருந்தாங்க, நிறைய ஜூனியர் நிறைய இடத்துல போடுவாங்க. இந்த மாதிரி ராகுல் காந்தி வந்தா பாக்குறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஈன புத்தி தான். எப்போ ஒரு தலைவர், நல்ல லீடர், அவர் போய் பார்க்கணும், அவர்கிட்ட ஒரு ஆலோசனை வாங்கணும், ஆசீர்வாதம் வாங்கணும் ஒரு எண்ணமே இல்லாத ஒரு ஒரு ஆளா தான் இருந்துட்டு இருந்தாரு. வயசுல வயசும் கம்மி, ஆனா தலைவரை பார்க்கறதுக்கு எண்ணமே இல்லை. அதுக்கப்புறம் கூட இதுவரை ஒரு அண்ணா அறிவாலயத்துக்கோ இல்ல தலைவர் கலைஞர் வீட்டுக்கோ எங்கேயுமே வந்தது இல்லை. எல்லாமே நடிப்பு தான். எப்படியாவது வந்து இவங்களுக்கு ஒட்டாதே தான் இருந்தாரு. நல்ல வேலை ஒழிஞ்சு போனது நல்லதா நினைக்கிறேன். வந்து இதே விஜய் பதவியேற்பு ஒரு நாள் முன்னாடி தான் சொல்றாங்க. அதுக்கு டைம் கிடைக்குது. பிளான் பண்ணி எவ்வளவு வாட்டி இங்க சந்திச்சிருக்கலாம். எத்தனையோ வருஷம் நம்ம இங்க சும்மாதான் நம்ம எல்லாம் இங்க களப்பணி ஆடிட்டு இருக்கோம். எல்லாருமே இங்க களப்பணி ஆடிட்டு இருக்காங்க. அந்த களப்பணி ஆட்டுறதுக்கு வந்து எங்கன்னா வந்தாரு அவரு. ஏதோ ஒரு மீட்டிங் போட்டு எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், ஒரு எண்ணம் ஒரு டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு மெயினா வந்து ஒரு இதே டீ பார்ட்டி கூட எல்லாம் வச்சு எல்லாமே பார்த்து எல்லாம் பேசுவாங்க. எல்லா தலைவருக்கும் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசுவாங்க. அந்த ஒரு கலாச்சாரம் கூட அவர் பண்ணலையே. அவர்லாம் வந்து ஒரு தகுதியே இல்லைங்க. மாநில கட்சிகளை சரியா அரவணைக்காத ஒரு காரணம் அவர்தான் மாநில கட்சியை மதிக்கிறது. அதான் நான் சொன்னேன், நாணயத்தின் 2 பக்கம் ஒரே மாதிரிதான். இவங்க 2 பக்கம் ஒரு நாணயத்தில் 2 பக்கம் ஒரே மாதிரிதான் 2 பேருமே. அது காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் மாநில கட்சிகளை மதிக்கிறதே கிடையாது. மாநில கட்சி எப்படி அழிக்கலாம், எப்படி வந்து ஒடுக்கலாம், இதே திங்கிங்ல தான் இருப்பாங்க. தமிழ்நாடு அரசியலோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? நீங்க இது இப்போ விவசாயிங்க போராட்டம் வந்து பெரிய போராட்டம் மாறிட்டு வருது. இன்னைக்கு கூட பார்த்தேன் நான் டிவியில, காதுல பூ சுத்திட்டு போராட்டம் பண்றாங்க. அப்போ விஜய் எல்லா காதுலையும் பூ சுத்திட்டாரு சிம்பாலிக்கா சொல்லி ஒருத்தர் அந்த அருகம்பூ வந்து அருகம்பூவா வல்லாரக்கீரையை வந்து போஸ்ட்ல அனுப்புறோம், அவர் கொரியர் அனுப்புறோம் சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் ஞாபக சக்தி இருக்கு, அது தெரியல அவருக்கு. கொஞ்சம் அந்த ஞாபக சக்தி நம்ம வந்து ஏற்கனவே கொடுத்தது வந்து 5 ஏக்கர். நானும் டிவியில பார்த்து எத்தனையோ தேர்தல் அறிக்கையில படிச்சு அவர் மீட்டிங்ல படிச்சது நல்லா எனக்கே ஞாபகம் இருக்கு. என்ன சொன்னாரு, 5 ஏக்கரா வச்சிருக்கவங்க யார 5 ஏக்கரா கீழே இருக்கவங்க யாரா இருந்தாலும் முழு தள்ளுபடி கூட்டுறவு சங்கத்துல, 5 ஏக்கராக்கு மேல இருந்தா 50% தள்ளுபடி. இதை சொன்னது யாரு? அந்த வாயா இப்ப நார வாயாச்சு, அப்ப நல்ல வாயா இருந்தது. அந்த மாதிரி வந்து அவங்க விவசாயிகளை வந்து ஏமாத்தாதீங்க. இப்போ காரணம் காமிச்சுட்டு இதை வந்து கொடுக்க முடியாது, இது நிதி இல்லை அது இல்லைன்னா ஜோக் காமிக்காது. ஏன்னா இதே மகாராஷ்டிரால 58,000 கோடி தைரியமா பண்ணியிருக்காங்க. அது தயவு செய்து அதை பண்ணுங்க. அதை விட்டுட்டு விவசாயிகளை ரோட்ல போராட விட்டு அவங்க என்ன தெரியுமா, ரோட்ல போராடி அவங்களே அப்படியே கண்டுக்காத இருந்தா நினைக்கிறாங்க. கண்டிப்பா யாரும் இதை விடவே மாட்டாங்க. நீங்க எப்போ போனாலும் கருப்பு கொடி காமித்து கூட ரெடியா இருக்காங்க. அவங்க விவசாயிகளோட வயிற்றுல அடிக்காதீங்க. இதுதான் என்னோட வேண்டுகோள். கூடுதல் ஒரு இழப்பா விவசாயிகளுக்கு இப்போ சாகுபடிக்கு தண்ணீர் தந்து விடணும் ஜூன் 12, அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு வரையும் அறிக்கை வந்ததான். ஒரு நல்லவங்க ஆட்சி இருந்தா எப்பவுமே தண்ணி நல்லா, இது வரைக்கும் 5 வருஷமா தலைவர் இருந்தாரு. கரெக்டா ஜூன் மாசம் ஆனா கரெக்டா தண்ணி கரெக்டா வரும், கரெக்டா அங்க தண்ணி நல்லா இருக்கும். திறந்து விட்டு வந்து தலைவர் இருந்த வரைக்கும் ஜூன் மாசம் திறந்து விட்டுருக்காரு. இது வரலாறே இருக்கு. எல்லாமே தண்ணி அவர் இருக்கும்போது மழையும் எல்லாமே கரெக்டா நடந்தது. இவர் ஆட்சியில துஷ்ட ஆட்சி நடக்கிறதுனாலதான் தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால இந்த வாட்டி இப்போ இது வேற பயிர், ஏற்கனவே பயிர் கடனை தள்ளுபடி பண்ணல, இப்போ வந்து தண்ணியும் கொடுக்காத
விவசாயிகளை வந்து நடுத்தரில் நிற்க வச்சுக்கிறாருன்னு தான் சொல்லுவேன் நான். Okay, இப்போ இந்த ஒரு மாசம் கால ஆட்சியில வந்து எப்படி பாக்குறீங்க இந்த தாவேகா ஆட்சி? ஒரு மாசம் ஆட்சியே இன்னும் 5 வருஷம் ஆன மாதிரி இருக்கு. இவ்வளவு கொலை நடந்துருக்குது. இன்னும் 5 வருஷம் ஆனா தாங்காது நாடு. இப்போ நிறைய பேர் வந்து இதுல வந்து பாதிக்கப்பட போறாங்க. மக்கள் வந்து ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க. அவங்க என்ன இவங்கள இருந்து இந்த மாதிரி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துருமே, ஒரு என்னமோ அவர் வந்து வெளியே வானத்திலிருந்து வந்து குதிச்ச மாதிரி யாரையும் பார்க்க மாட்டாராம், யாரும் பேட்டி கொடுக்க மாட்டாராம். இதெல்லாம் ஒரு என்ன ஒரு கலாச்சாரம். இவர் வந்து அதை வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சேரை மட்டும் மாற்றிருக்காரு. அந்த சேர் வந்து சாயத்துக்கு இல்லாத ஒரு நல்லா ஒரு எப்பவுமே ஒரு நீட்டாக இருக்கும். அது அவர் வந்து குஷன் மாதிரி ரவுண்ட் அடிப்பார். இப்போ வீட்டில் சின்ன பசங்க மாதிரி ரவுண்ட் அடிக்கிறது ஒரு அந்த மாதிரி சேரை மாற்றிருக்காரு. வேற மாற்றம்னா அந்த சேரை தான் மாற்றம். திமுக சார்பா ஒரு செய்தியில இன்னும் 3 மாசம் கூட இந்த ஆட்சி தாங்காதுன்னு ஒரு அறிக்கை வந்தது. அது மாதிரி தான் இருக்கா? மக்கள் வந்து அது மாதிரி கொதிச்சு போயிருக்காங்க. அதுக்கான வந்து நிலைமை மோசமாயிட்டு இருக்கதான் சொல்ல வராரு தலைவர். கண்டிப்பா அந்த ரொம்ப நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. எல்லா மந்திரியுமே பாத்தீங்கன்னா அவங்கவுங்க வந்து இன்னைக்கு கூட ஒருத்தர் 20,000 ரூபாய் நீங்க கொடுக்குற நீங்க மீன்பிடி தடை காலத்துல அதை பத்தி கேட்கலாம்னு சொல்லி ஒரு மீன்வளத்துறை அமைச்சரை பார்க்கறதுக்கு கேட்கறாங்க, ஓடுறாரு அவரு. அப்படிப்பட்ட ஒரு மக்கள்கிட்ட ஏன் சந்திக்கிறதுக்கே இவங்க வந்து ஒரு இது இப்ப கேரளால கூட நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளை அறிக்கை வந்து ஒரே நாள் 2 பதிவேற்ற மறுநாளே கொடுத்துட்டாங்க. இவர் எத்தனை நாள் தான் அந்த வெள்ளை அறிக்கை எவ்வளவு நாள் உள்ள இருக்க டேட்டாவை எடுத்து போட்டு கிளியர் பண்ணி கொடுக்குறதுக்கு என்ன இருக்கு? அவங்க ஒரே நாள்ல அங்க இருக்க முதலமைச்சர் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாரு. இங்க அவங்க சொல்லாத வெளியிடல, இங்க சொல்லிட்டு இது வரைக்கும் வெளியிடல. சொன்னதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? அதுல அதிகாரி இருக்காங்க, எல்லாமே ஏற்கனவே டேட்டா இருக்கு, எடுத்து போட்டு கிளியர் பண்ண வேண்டியதுதானே? மக்களை வந்து ஏமாத்திட்டு அதெல்லாம் ஒண்ணுமே நம்ம சொல்லட்டுமே, என்னடா பண்றது முடிக்கிறாரு தெரியல, எப்ப வெள்ளை அறிக்கை வரும் தெரியல. அதுக்கு எல்லாம் காத்துட்டு இருக்காங்க மக்கள். நன்றிண்ணா. வணக்கம். நன்றி.